ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரேடர் தனா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம இந்த வீக் நடந்த நிஃப்டி அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். எப்படிலாம் ட்ரேட் எடுத்துருக்கலான்னு பற்றி பார்க்க போகிறோம். சிபிஆர் மெத்தட் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு மந்த்லி சார்ட்டை அனலைஸ் பண்ணுவோம், என்ன நடக்குதுன்னு. செப்டம்பருக்கு அப்புறம் அக்டோபர்லேருந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிருக்கு. இங்கே ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் வரைகிறேன். இந்த லோலேருந்து இந்த ஹைக்கு வரைகிறேன். 61% ரீச் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே டெய்லியில் நம்மளுக்கு க்ரீன் கேண்டில் வித் ஹை வால்யூம் கிடச்சிதுன்னா நம்மளுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது மேலே போகிறதுக்கு. பார்க்கலாம் இந்த வீக் எப்படி வருதுன்னு. வீக்லியில் பார்க்கலாம். வீக்லியில் லாஸ்ட் வீக் ஒரு டோஜி கேண்டில் போட்டிருக்கு. இந்த வீக் வந்து ஒரு ரெட் கேண்டில் இன்டெசிஷன் பார் வந்திருக்குது. ஸோ நம்மளுக்கு ரெண்டு பக்கமும் சான்ஸ் இருக்குது. மேலே போகவும் சான்ஸ் இருக்குது, கீழே வரவும் சான்ஸ் இருக்குது. ஸோ டெய்லியில் என்ன ஃபார்ம் ஆகிருக்குன்னா, ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ரிஜெக்ஷன் கேண்டில் வந்து கீழே போகிறத தான் இண்டிகேட் பண்ணுவோம். சப்போஸ் இது திரும்ப ஒரு இந்த ஹையை போய் தொட்டுட்டு ஆரல்ஸ் இந்த 50% அளவு போயிட்டு கீழே ஒரு ஃபால் இருந்தாலும் இருக்கும். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரியும் நம்மளுக்கு தெரியுது. இங்கே ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கூட போடலாம். சப்போஸ் இப்படி போனால் கூட நம்மளுக்கு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டு தான், அப் ட்ரெண்ட் இண்டிகேட் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிபிஆர் எடுத்துக்கலாம். மினிட்ஸ் கேண்டில்ஸ் வச்சு 15 மினிட்ஸ் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, சிபிஆரில் வீக்லி சிபிஆர் வச்சுக்கிறேன். வீக்லி சிபிஆர் 1 hour சார்ட் வச்சுக்கிறேன் நான். ஒன் ஹவர் கேண்டில் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா, இங்கே மார்க்கெட்டு ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் வீக்கு நடந்ததை கொஞ்சம் பாருங்கள். ஃபுல்லாகவே வந்து ஒரு கன்சால்டேஷனுக்குள்ளே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த சப்போர்ட்லேயே இருந்திருக்கு. ஸோ சப்போர்ட்லேயே வந்து இருந்ததுனால நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து சிபிஆர் லெவலில் ஓப்பன் ஆகுது. இங்கே ஒரு பிக் ரெட் கேண்டில் வித் ஹை வால்யூம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு க்ரீன் கேண்டில் கிடச்சிருக்கு. இந்த வால்யூமை விட 50% மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்குல்ல. ஸோ இங்கே வந்து நம்ம என்ட்ரி எடுத்துருக்கலாம். இதோட ஹை என்ட்ரி எடுத்திருந்தோன்னா நம்மளுக்கு ப்ரீவியஸ் வீக் ஹையை வந்து நம்ம டார்கெட் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ வால்யூம் ஆல்சோ ரைசிங். ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு பிக் கேண்டில் விழுந்ததுன்னா வித் கன்ஃபர்மேஷன் வித் மூவிங் ஆவரேஜஸ் எங்கே இருக்குது, நம்ம என்ன பண்ணலான்னா, பாருங்கள், திஸ் இஸ் 200 SMA. இது வந்து மேலே இருக்குது, ப்ரைஸ் கீழே இருக்குது அப்படின்னாலே டவுன் ட்ரெண்டு தான். ஓகேவா? இது 50 SMA, இது 20 SMA. இந்த 20 SMA 50 SMA கட் பண்ணி கீழே விழும்போது ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து இது வைக்கணும். ஃபஸ்ட் டார்கெட் என்னது? சிபிஆராக வைக்கணும். 1 hour கேண்டில் மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த டோஜி கேண்டில் கிடைக்கும்போது 5 minutes or 15 minutesல போய் பார்க்கணும். இருக்கு, நாங்கள் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த கேண்டில் வந்து
இந்த கேண்டில் எப்போ கிடைக்குது? 2:15 கேண்டில் இது மண்டே வந்து. ஓகேவா, நம்ம வந்து ஒரு 15 மினிட்ஸில் போயிட்டு மண்டே 2:15க்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள், இங்கே ரிஜெக்ஷன் கேண்டில் வந்துருச்சு. 1:15க்கே ரிஜெக்ஷன் கேண்டில் வந்திருக்கு. 2:15க்கு நம்ம கன்ஃபார்ம் பண்ணது. அதுக்கப்புறம் ஒரு இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஃபார்ம் ஆகிட்டு இந்த கேண்டில் வந்து இங்கே விழுது, 20 SMAல விழுது. ஸோ இங்கேருந்து நம்மளுடைய இதோட இந்த இடத்துக்கிட்ட கேண்டில் வரும்போது, நெக்ஸ்ட் கேண்டில் வரும்போது நம்ம வந்து என்ட்ரி கொடுக்கலாம் 15 மினிட்ஸில். 1 ஹவரில் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் 15 மினிட்ஸில் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா CPR வந்து உங்களோட ஃபஸ்ட்டு டார்கெட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், CPRல வந்துருச்சு. அதுக்கப்புறம் திரும்ப போயிட்டு இங்கே 1 ஹவரில் ரிஜெக்ஷன் கேண்டில் வச்சுருக்கு 11:15 டியூஸ்டே. ஓகே, டியூஸ்டே 11:15. இங்கே பாருங்கள் 11:45க்கு இங்கே 12 o'clock ஒரு இந்த கேண்டில் வந்துருச்சு. ஸோ இதோட 50% அளவில் வந்து நம்மளுக்கு ஒரு ரெட் கேண்டில் வந்துச்சு. இங்கேருந்து நீங்கள் இங்கேருந்து கேண்டில் விழுந்துருக்கிறத பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு இங்கேருந்து சீக்கிரம் விழுந்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட் லெவலில் தான் என்ன சொல்லும் டார்கெட் வைக்கலாம். ஸோ ரெசிஸ்டன்ஸ்லேருந்து சப்போர்ட் லெவல், அதுக்கப்புறம் இங்கேருந்து தான் உங்களுக்கு சப்போர்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். இங்கே ஒரு W பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதை பிரேக் பண்ணோன்னா, இதை பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு உங்களுக்கு. ஓகே, பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு. இந்த சப்போர்ட் லெவலுக்கு வந்தோடனே நீங்கள் ஒரு க்ரீன் கேண்டில் வித் ஹை வால்யூம் பார்த்தோன்னே நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்துருக்கலாம். இந்த CPR லெவல் வந்து உங்களுக்கு டார்கெட்டாக வச்சுருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் லெவல் அதே மாதிரி இங்கே ஃபுல்லாக வந்து குட்டி குட்டி கேண்டிலாக வந்திருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து நல்ல வால்யூம் ரைஸ் ஆகிருக்கணும் ப்ரீவியஸ் வால்யூமோட. இங்கே வந்து ரிஜெக்ஷன் கேண்டில் வந்திருக்கு. ஸோ 1 ஹவர் தான் உங்களுக்கு வந்து நல்ல அக்யூரசி நல்லா கொடுக்கும். ஸோ 1 ஹவர் கேண்டில் வச்சு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 15 மினிட்ஸ் ஒரு 5 மினிட்ஸில் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக டார்கெட் ரீச் பண்ண இதுவாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரிஜெக்ஷன் கேண்டில் வரும்போது இதை விட கொஞ்சம் மேலே போயிட்டு தான் கீழே வரும், ஃபால் ஆகும். ஸோ இந்த ரிஜெக்ஷன் கேண்டில் மேலே போயிட்டு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெட் கேண்டில் வரும்போது நீங்கள் என்ட்ரி கொடுக்கலாம், செல் என்ட்ரி கொடுக்கலாம். ஸோ CPR லெவல்லேருந்து விழும்போது உங்களுக்கு சப்போர்ட் லெவல் வந்து டார்கெட்டாக இருக்கும். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த வீக்கில் ட்ரேட் எடுத்துருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க, கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.